ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? வடச்சட்டியில் 1 ஸ்பூன் நெய், 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண்டவளத்தை தண்ணியில் கரைச்சி மண் எதுவும் இல்லாமல் வடிகட்டி பாகு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரை ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இடியாப்ப மாவு இல்லை பச்சரிசி மாவு எதுவும் இல்லைங்க, கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக பிணைஞ்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதில் 2 பக்கமும் மாவு வச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கையும் அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா அழகாக ஒரு டிசைனில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூடான பாத்திரத்தில் இட்லி குண்டாவில் எடுத்து மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி.